Good morning, students. நான் உங்கள் ஜுவாலஜி டீச்சர் சுதாகர் பேசுகிறேன், பயாலஜி டீச்சர். ஓகே, ஸோ டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ஃபிசியாலஜியில் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ் தாவரங்களில் எப்படிலாம் கடத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும். ஸோ ஹேவ் யூ எவர் ஒண்டர்டு ஹவு வாட்டர் ரீச்சஸ் த டாப் ஆஃப் த டால் ட்ரீ? உங்களுக்கு ட்ரீ பற்றி தெரியும், ட்ரீயோடைய ஹைட் பற்றி தெரியும் எல்லாமே. ஸோ எப்படி ஒரு மாலிகுல்ஸ் வாட் எவர் இஸ் இட், ஓகேங்களா, அது வந்து எப்படி டாப் ட்ரீ உங்களுக்கு வந்து ரூட்லேருந்து உங்களுக்கு வந்து டாப் லீஃப் வரைக்கும் எப்படி போகுது, அதே போல் லீஃபில் ப்ரொடியூஸ் ஆன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எப்படி வந்து ரூட்டுக்கு ரிசீவ் ஆகுது அப்படிலாம் பார்த்தோம். ஸோ இது அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமல்ஸில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் தான் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு கொண்டு போகும். பட் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போலையான ஒரு சிஸ்டம்ங்கிறது இங்கே இல்லை. ஓகேங்களா, சர்க்குலேட்டரி சிஸ்டம்ங்கிறது பிளான்ட்டில் ஆப்சன்ட். ஸோ ஹவு தே ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த சாயில் டு ரூட் டு லீஃப், தென் லீஃப் டு ரூட் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படுதா அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணணும். ஸோ ஃபுட்டு சிந்தசைஸ்டு பை த லீஃப் வந்து ஃபுட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் ஆல்சோ மூவ்டு இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த இன்க்ளூடிங் ரூட் டிப் எம்பர்டட் டீப் இன்சைட் த சாயில். ரூட் வந்து சாயில்குள்ளே டீப்பாக இன்னாலும் உங்களுக்கு லீஃபில் ப்ரொடியூஸ் ஆனது என்ன செய்யுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வரைக்கும் போகுதுங்கிறாங்க. ஸோ மூவ்மெண்ட் அக்ராஸ் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ்குள்ளே போகுது, சே வித்தின் த செல்லுக்குள்ளே போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் த செல் டு செல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, வித்தின் த செல் டு செல் கம்யூனிகேஷன்ஸ் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செல் டு செல்லு, ஸோ வித்தின் த செல் கூட நடக்கும் உங்களுக்கு, அக்ராஸ் த செல், ஃப்ரம் த செல் டு செல், வித்தின் த டிஷ்யூ அண்ட் ஆல்சோ டேக்கன் பிளேஸ்னு சொல்லி கொடுக்குறாங்க. So to understand some the transport process that take place in plants, which have to recollect one's basic knowledge of the structure of the cell and in the anatomy of the plant body. ஸோ நம்ம 11th நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருப்போம் பிளான்ட் அனாட்டமியில் படிக்கும்போது வாட் ஆர் த டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த பிளான்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பிளான்ட்டில் என்னென்ன டிஷ்யூலாம் இருக்குது, சைலம் இருக்குது, ஃப்ளோயம் இருக்குது, ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸ்கிலின் கைமா, கோரன் கைமா, பேரன் கைமா, ஓகே, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வாட் ஆர் த டிஷ்யூஸ் ஆர் இன்வால்வ் இன் த டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வி ஆல்சோ நீட் த ரீவிசிட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்யூஷன் பிசைட்ஸ் த கெய்னிங் சம் நாலேஜ். டிஃப்யூஷனா என்ன, கெமிக்கல் அவங்க கெமிக்கல் பொட்டென்ஷியல் அண்ட் அயான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் த வாஸ்குலர் டிஷ்யூ சைலம் ஃப்ளோயம் வழியாக உங்களுக்கு வந்து சைலம் வழியாக வாட்டர் மினரல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஃப்ளோயம் வழியாக லீஃபில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இது டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னது, டிரான்ஸ்லொகேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இந்த வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ், இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் டூ நாட் ஹேவ் இண்டஸ்ட்ரீஷியல் ஃப்ளூயிட். பிளான்ட்டில் என்ன கிடையாதுங்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செல் இடையீட்டு திரவங்கள் என்பது பிளான்ட்டில் இல்லை. ஓகேங்களா, அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம அனிமல்ஸில் வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரீஷியல் ஃப்ளூயிட் இருக்கும், பட் பிளான்ட்டில் கிடையாது. ஸோ அதே போல் அனிமல்ஸில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும், பிளான்ட்டில் என்ன கிடையாது அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. பட் தே நீட் டு மூவ் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ். இது நிறைய சப்ஸ்டன்சஸை என்ன செய்யுது, மூவ் பண்ணுது, நகர்த்துது, இதுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ வாட் ஆர் தி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓகே இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வாட் ஆர் தி மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட் தே நீட் மூவ் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ் நம்ம பார்க்குறோம். என்னென்ன சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டன்சஸ், வாட்டர், மினரல்ஸ், ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், இதெல்லாமே. அப்புறம் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஹார்மோன்ஸ்.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் தான். இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகுது. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸஸ்க்கு மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓவர் ஏ லாங் டிஸ்டன்ஸ். ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸில் டைரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ இதில் வந்து எந்த டைரக்ஷனில் பிளான்ட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது பேசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் த மெட்டீரியல் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் அப்படின்னா 3 முக்கியமான விஷயத்த மைண்டில் வைங்க. வாட்டர், மினரல் சால்ட், ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ். ஸோ வாட்டரும் மினரல்ஸும் அப்சர்வ் பண்ணுறது யார் அப்படின்னா ரூட்லேருந்து உங்களுக்கு வாட்டரும் மினரல்ஸும் ரூட் அப்சர்வ் பண்ணி லீஃபு கொண்டு போகுது. அதே போல் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அது எங்கே ஸ்டோர் ஆகணும் ஃப்ரம் த லீவ் டு ஸ்டோரிங் பார்ட் அதோடைய சிங்க்னு சொல்லுவாங்க அங்கே அண்ட் த டீப் இன்சைட் சாயில் இருக்கக்கூடிய ரூட்டுக்கும் ஃபுட் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே. பேஸ்டு ஆன் த டிஸ்டன்ஸை பொறுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பேஸ்டு ஆன் த டிஸ்டன்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்னு பிரிக்கிறாங்க பேஸ்டு ஆன் த டிஸ்டன்ஸை பொறுத்து. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து என்ன பிரிப்பாங்க அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஊடுருவல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டீமிங். ஸோ வாட் இஸ் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டீமிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மூமெண்ட் நடக்குது வித்தின் த செல். ஓகேங்களா. தட் இஸ் கால்டு சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டீமிங். அதில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ம் என்ன செய்யுது மூவ் ஆகுது. ஓகேங்களா. அது செல்லுக்குள்ளேயே நடக்கக்கூடிய மூமெண்ட். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் அந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டீமிங் எங்கே நடக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நியூக்ளியஸை சுற்றி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டீமிங் நாட் சரௌண்ட் த நியூக்ளியஸை சுற்றி அந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டீமிங் நடக்காது. த ஸ்டீமிங் அக்கர்ஸ் ஆன் த வேக்யூல். அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய வேக்யூல்ஸை சுற்றி தான் உங்களுக்கு சைட்டோபிளாசம் ஸ்டீமிங் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டை 2 வகையாக பிரிக்கிறோம். ஏன்னா அது பேசிக், அதை சொன்னால் தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் புரியும். ஒன்று டிஃப்யூஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டீமிங். இதில் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டீமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோகேரியட்ஸில் ஆப்சண்ட், அது வந்து யூகேரியட்ஸ் தான் இருக்குங்கிறாங்க. ஏன் ப்ரோகேரியட்ஸில் ஆப்சண்ட் அப்படின்னா அந்த ப்ரோகேரியட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம் ஜல்லி லேக் இருக்கும். அப்போ ஜல்லி லேக் இருக்கிறதுனால மூமெண்ட்டு அதில் கொஞ்சம் நடக்காது. அந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டீமிங் நடக்காது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கிறோம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் டிஷ்யூ. இது யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னா சைலமும் ஃப்ளோயம் தான் இதில் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா யூனி டைரக்ஷனல் டிரான்ஸ்போர்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை யூனி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். யூனினா சிங்கிள் டைரக்ஷன், ஒரே திசையில் உங்களுக்கு கடத்தப்படுது. த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இந்த சைலம் தான் வாட்டரையும் மினரல்ஸையும் கண்டக்ட் பண்ணது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது நிறைய இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். வாட்டர் அண்ட் மினரல்ஸ் யார் கண்டக்ட் பண்ணுறா? சைலம். எங்கேருந்து எங்கே? ஃப்ரம் ரூட் டு ஸ்டெம். வேரிலிருந்து உங்களுக்கு ஸ்டெம்மு லீஃப் பகுதிக்கு யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா சைலம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மல்டி டைரக்ஷனல் டிரான்ஸ்போர்ட். இது ரொம்ப முக்கியப்பா. இது நீட்டில் கேட்ட ஒரு கேள்வி. மல்டி டைரக்ஷனல் பல திசையில் கடத்தப்படுது. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தேஸ். ஃபோட்டோசிந்தேஸ்னா ஸ்டார்ச் அண்ட் குளுக்கோஸ், இதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மினரல் நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே மல்டி டைரக்ஷன். இது எப்படி சொல்லலாம்? லீஃபில் உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. அந்த ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸாக எங்கே போய் ஆகணும்? ரூட்டுக்கும் போய் ஆகணும். ரூட்டில் போய் சம்டைம்ஸ் ஸ்டோர் ஆகும். இந்த டியூபர்லாம் பார்த்துருப்போம் உருளைக்கிழங்கு இதெல்லாம், அது வந்து ஸ்டோரிங் காம்போனன்ட். ஓகேங்களா. அப்போ ஸ்டோர் பண்ணுறது அந்த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை, அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்பொழுது சச்சஸ் ஹை டெம்பரேச்சரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு எதுவும் கிடைக்காம அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்காமல் இருக்கும்பொழுது அந்த ஸ்டோர்டு பார்ட்லேருந்து மறுபடியும் ஃபுட்டு எடுத்து லீஃபுக்கு போகும். அப்போ லீஃப் டு ஸ்டோர்டு பார்ட்டுக்கு வருது, ஸ்டோர் பார்ட்டு மறுபடியும் லீஃபுக்கு போகுது, ஸ்டெம்முக்கு போகுது. ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோயம் கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைரக்ஷனல். இது வந்து நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஃப்ளோயம் வந்து மல்டி டைரக்ஷனல், சைலம் வந்து யூனி டைரக்ஷனல் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. சம்டைம் பிளான்ட் ஹார்மோன்ஸ், அதை நான் சொல்லியிருப்பேன், ஆக்சின், ஜிப்ரலின் இதெல்லாமே பிளான்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் அதர் கெமிக்கல் ஸ்டிமுலை ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் போலரைஸ்டு ஆர் யூனிடைரக்ஷனல் மேனர்.
போலாரைஸ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் பார்ட்டிகிள்ஸாக போகுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் போலாரைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃப்ரம் வேர் தே ஆர் சிந்தசைஸ்டு டு அதர் பார்ட்ஸ். எங்கே சிந்தசிஸ் ஆகுது அதர் பார்ட்ஸுக்கு கண்டக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஓகே இல்லையா? அது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, அதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்ன்றது பார்த்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருப்பாங்க. அந்த சைக்ளோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங்க்கு தான் சைக்ளோசிஸ்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா? அதை பார்த்துங்க. ஸோ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தா நம்ம 2 கேட்டகரிஸாக நம்ம வந்து இதில் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டு. அது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டிஃப்யூஷன் அப்படிங்கிறது தமிழில் ஊடுருவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஊடுருவும் அப்படின்னா, ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன் அதிக அடர்த்தி உள்ள அடர்வு உள்ள இடத்திலிருந்து குறைவான அடர்வு உள்ள இடத்தை நோக்கி மாலிகுல்ஸ் மூவ் ஆகுது. எதன் வழியா? த்ரூ செமி பெர்மியபிள் மெம்பரின் சச்சஸ் பிளாஸ்மா. ஓகேங்களா? ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ பிளாஸ்மா மெம்பரின் வழியா உங்களுக்கு மாலிகுல்ஸ் மூவ் ஆனிச்சுன்னா தட் இஸ் கால்டு டிஃப்யூஷன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த டிஃப்யூஷனுக்கான டயக்ராமோட இருக்குது இங்கே டிஃப்யூஷன்ஸ். ஓகே, இந்த டிஃப்யூஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஓகேங்களா? இட் இஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு மாலிகுல்ஸ் டிஃப்யூஸ் ஆகுது. இது எதன் மூலயமா டிஃப்யூஸ் ஆகுது? த்ரூ பிளாஸ்மா மெம்பரின் வழியாக. தட் இஸ் கால்டு டிஃப்யூஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னா இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து பாஸ்போலிப்பிட். அந்த பிளாஸ்மா மெம்பரின் இஸ் மேடப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் பாஸ்போலிப்பிடு. அப்போ அதில் லிப்பிடில் சால்வெண்ட் ஆகிற மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் அந்த பிளாஸ்மா மெம்பரின் அலோவ் பண்ணும். ஓகேங்களா? லிப்பிடில் டிசால்வ் ஆகாத மெட்டீரியலு அந்த பிளாஸ்மா மெம்பரின் அலோவ் பண்ணாது. சச்சஸ் இங்கே வந்து நீங்கள் 2 வேர்ட்ஸை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று ஹைட்ரோஃபிலிக், இன்னொன்று ஹைட்ரோஃபோபிக். ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா ஹைட்ரோனா வாட்டர், ஃபிலிக்னா டு அட்ஹர், டு அட்ராக்ட், நீரை விரும்பக்கூடிய மாலிகுல்ஸ்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ ஹைட்ரோஃபிலிக் மாலிகுல்ஸ் தே கேனாட் கிராஸ் த பிளாஸ்மா மெம்பரின் பிகாஸ் பிளாஸ்மா மெம்பரின் மேடப்பா பாஸ்போலிப்பிட் பைலேயர். ஓகேங்களா? பைலிப்பிட் லேயர்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு ஹைட்ரோஃபோபிக் நீரை வெறுக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் அந்த பிளாஸ்மா மெம்பரின் வழியாக உள்ளே போக முடியும். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஸ்பெஷல் சேனல்ஸ் தேவைப்படுது. தட் இஸ் கால்ட் த சேனல் இஸ் மேடப் ஆஃப் புரோட்டீன். அப்போ அந்த புரோட்டீன் சேனல் வழியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் கிராஸ் ஆகுது. சேம் டிஃப்யூஷன் போல தான். பட் எதன் மூலிமா கிராஸ் ஆகுது அப்படின்னா த்ரூ அந்த புரோட்டீன் சேனல், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு இட்ஸ் லோயர் கான்சன்ட்ரேஷன். அதே தான், அதிக அடர்வான இடத்துலேருந்து அடர்வு குறைவான இடத்தை நோக்கி மூவ் ஆகுது அது. இன்னொன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ வாட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா செயல்மிகு கடத்தல்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ செயல்மிகு கடத்தல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம டிஃப்யூஷன் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த லோயர் கான்சன்ட்ரேஷன் பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆனிச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. நல்லா தெரிஞ்சுங்க, அடர்வு குறைவான இடத்துலேருந்து அடர்வு அதிகமான இடத்துக்கு போகுது. இங்கே நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே தெரியும், இட் இஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன், திஸ் இஸ் த ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன். ஸோ இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜனுக்கு லோயர் கான்சன்ட்ரேஷன் மாலிகுல் போகணும்னா தே யூட்டிலைஸ் த எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ அந்த ப்ரோட்டீன் சேனல் வழியாக தான் போகுது. பட் ஏன் அப்படி அது ஆகுது அப்படின்னா அண்ட் திஸ் மெட்டீரியல் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு த பிளான்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த மாலிகுல்ஸை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஏடிபி யூஸ் ஆகுது. ஏடிபி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி யூஸ் பண்ணி இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் அக்கர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏடிபி யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எதை வச்சு போகுது அப்படின்னா அலாங் த அயானிக் கிராடியன்ஸ், அதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சு மூவ் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா. நெக்ஸ்ட்டு நாட் சென்சிட்டிவ் டு த டெம்பரேச்சர் அண்டு என்னது இன்ஹிபிட்டாஸ். இந்த டிஃப்யூஷன் இங்கே இந்த பாசிவ் டிரான்ஸ்போர்ட் இந்த டிஃப்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித டெம்பரேச்சரும் வந்து இது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு சாம்பிராணி போடுறோம், ஒரு ஊதுபத்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊதுபத்தியை என்ன டெம்பரேச்சர் வந்தாலும் இது பண்ணாலும் அது என்ன செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அது டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் வந்து டிஃப்யூஷன் ஸ்டாப் ஆகுமானா ஆகாது. ஓகேங்களா? அப்போ எதுவுமே அதை வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி யூஸ் ஆகுன்னு தெரியும். எகென்ஸ்ட் த அயானிக் கிராடியன்ட், அந்த கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட்டுக்கு எகென்ஸ்டா, அது லோ டு ஹை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. இங்கே நம்ம பார்த்தோம்ல, 2 இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்தோம், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்லையும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் டிஃப்யூஷன்லையும் அதில் ப்ரோட்டீன் சேனல் இருக்கு இல்லையா, இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர் அண்ட் இன்ஹிபிட்டாஸ். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அந்த சேனல் க்ளோஸ் ஆகிடும், வெரி சென்சிட்டிவ். அதேமாரி சம் கைண்ட் ஆஃப் அயான்ஸ் போய் அதில் வந்து அந்த ப்ரோட்டீனை டீநேச்சர் பண்ணிடும், அப்போ அந்த சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஃப்யூஷனாக என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டிஃப்யூஷன் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன் ஊடுருவல் அப்படின்னு. இட் இஸ் த லோ மூமெண்ட் ஆஃப் என்னது கேஸஸ், லோ மூமெண்ட், ஸ்லோ மூமெண்ட், லோ இல்லை ஸ்லோ மூமெண்ட், ஸ்லோ மூமெண்ட் ஆஃப் கேஸஸ், ஸ்லோ மூமெண்ட் ஆஃப் லிக்யூட் அண்டு solutes from higher concentration lower region to the lower concentration region without energy expenditure. எந்தவித எனர்ஜி ஏடிபி எதுவுமே யூஸ் பண்ணாமல் அடர்வு அதிகமான இடத்துலேருந்து அடர்வு குறைவான இடத்துக்கு உங்களுக்கு வாயுக்களோ இல்லை நீர்மங்களோ இல்லை கரைபொருளோ ஏதோ ஒன்று மூவ் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு பேர் டிஃப்யூஷனுங்கிறாங்க. இட் மே பி ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த செல் டு த அதர் ஆர் ஃப்ரம் செல் டு செல். ஒரு செல்லுக்குள்ளேயே மூவ் ஆகலாம், செல்லுக்குள்ளாரே வித்தின் த செல், ஆர் செல் டு செல், ஒரு செல்லிலேருந்து இன்னொரு செல்லுக்கு போகலாம். ஓவர் ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகாமல் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாவுக்கு வரைக்கும் டிஃப்யூஷனில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறாங்க. இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் லிவிங் சிஸ்டம். இந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு எந்த ஃபேக்டர்ஸும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பிஹெச்சோ இல்லை டெம்பரேச்சரோ உங்களுக்கு எந்த இதுவும் தேவையில்லாதான், நாட் டிபெண்ட் ஆன் லிவிங் சிஸ்டம். அந்த காரணியை அந்த லிவிங் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற தேவையே கிடையாது. இட் இஸ் த ஒன்லி மீன்ஸ் ஃபார் கேசியஸ் மூவ்மெண்ட் இன் பிளான்ட் பாடி. இது வந்து வாயுக்கள் தான் கடத்தப்படுது. டிஃப்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் டிஃப்யூஷன் எங்கே அக்கர்ஸ் ஆகும் அப்படின்னா, தி அக்கர்ஸ் ஆன் த கேஸஸ். இப்போ நம்ம ரூமில் இருக்கோம், ரூமில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அதே தான் ஒரு சாம்பிராணி புகையோ இல்லை ஒரு பத்தியோ நம்ம கொளுத்தும் போது அது வாயுக்குள்ளே ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகும். அந்த கேசியஸ் இது நீங்கள் என்னமே ஸ்டாப் பண்ண முடியாது. லிக்யூடும் உங்களுக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகும். ஆனால் சாலிடுக்குள்ளே டிஃப்யூஷன் நடக்குமானா சாலிடுக்குள்ளே டிஃப்யூஷன் நடக்காது. அது நல்லா தெரியும் உங்களுக்கு, இங்கே சொல்லலை, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. சாலிட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் கேனாட் அக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டிஃப்யூஷன்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் போகலாமா? டிஃப்யூஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக நான் முடிச்சிட்டேன். ஓகே, ஃபேக்டர் அஃபெக்டிங் த டிஃப்யூஷன் ரேட்ஸ். இப்போ என்னென்ன ஃபேக்டர்லாம் டிஃப்யூஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒன்று கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட். கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல ஹையாக இருக்கணும், இன்னொரு இடத்துல லோவாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்யூஷன் நடக்கும். பெரிமிபிலிட்டி ஆஃப் த மெம்பரின், அந்த பிளாஸ்மா மெம்பரின் அந்த மாலிகுல்ஸை அந்த கேஸை அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணால் தான் டிஃப்யூஷன் நடக்கும். ரெண்டாவது டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேங்களா? இப்போ டெம்பரேச்சர் உங்களுக்கு ரைஸ் ஆகும்பொழுது டிஃப்யூஷன் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெம்பரேச்சர் வந்து இப்போ வீட்டில் வந்து நம்ம அம்மா சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனில் நல்லா ஒரு மட்டன் குழம்பு வைக்கிறாங்க, ஹீட் ரைஸ் ஆகி டெம்பரேச்சர் ரைஸ் ஆக உங்களுக்கு ஸ்ப்ரெட்டிங் ஆகும், அந்த ஸ்மெல் வரும். அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்பொழுது டிஃப்யூஷனோட ரேட்டு அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமானாலும் டிஃப்யூஷனோட ரேட்டு அதிகமாகும். ஓகேங்களா? ஒரு மாலிகுல் போயிட்டு இருக்கு, அதோடைய இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா டிஃப்யூஷன் அதிகமாக தானே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சைஸ், டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். சைஸ் வந்து ஸ்மாலர் சைஸில் இருக்கணும். ஸ்மாலர் சப்ஸ்டன்சஸ் என்னது டிஃப்யூஸ் ஃபாஸ்டர், வேகமாக உங்களுக்கு டிஃப்யூஸ் ஆகுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சாலிபிலிட்டி இன் லிப்பிட்ஸ் த மெம்பரின். ஓகேங்களா? அந்த மாலிகுல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மாலிகுல்ஸ் உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, சாலிபிலிட்டி எதில் சாலிபிளாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லிப்பிட்ஸில் சாலிபிளாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது சாலிபிளாக இல்லைன்னா அது வந்து பிளாஸ்மா மெம்பரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, டிஃப்யூஷன் ஆகாது. ஸோ சப்ஸ்டன்சஸ் சாலிபிள் இன் லிப்பிட் டிஃப்யூஸ் த்ரூ த மெம்பரின் வெரி ஃபாஸ்டர், ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னா
சம் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபெசிலிட்டி. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதில் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் சேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தட் இஸ் கேரியர் ப்ரோட்டீன். அதுக்கு அது அது அந்த கேரியர் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் பெர்மியேசஸ்ன்னு சொல்லுவாங்க. பெர்மியேசஸ். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிங்க, நீட்டில் கேட்பாங்க பெர்மியேசஸ். அலாங் த கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் தான் இங்கேயும் அதே தான். ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் போது த்ரூ ப்ரோட்டீன் சேனல் வழியாக போகுது. ஃபெசிலிட்டேட். இங்கே மாலிகுல்ஸ் போகிறதுக்கு ஓகே இங்கே மாலிகுல்ஸ் போகிறதுக்கு ஃபெசிலிட்டி பண்ணுறது யார் அப்படின்னா ப்ரோட்டீன் சேனல். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் த டிஃப்யூஷன் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக். நான் சொன்ன ஹைட்ரோஃபிலிக்னா தே ஆர் டிசால்வ் இன் த ஒன்லி வாட்டர். ஓகேங்களா, ஓகேங்களா, தே ஒன்லி டிசால்வ் இன் த, உங்களுக்கு எங்கே தான் டிசால்வ் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்லி இந்த வாட்டர். வாட்டரில் மட்டும்தான் டிசால்வ் ஆகும். ஆனால் உங்களுக்கு அந்த அந்த லிப்பிடில் டிசால்வ் ஆகாது. அப்போ லிப்பிட் மெம்பரில் டிசால்வ் ஆகின மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு உள்ள அலோவ் பண்ணும். அது ஹைட்ரோஃபோபிக். ஹைட்ரோஃபிலிக்ங்கிறது வாட்டரில் தான் டிசால்வ் ஆகும். அப்போ வாட்டரில் டிசால்வ் ஆன மாலிகுல்ஸ் அந்த லிப்பிட் பாஸ்போலிப்பிட் மெம்பரின் வழியாக அலோவ் ஆகாது. அதான் ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்சஸ். தே கேனாட் penetrate the plasma membrane, so that the substances with the help of membrane protein channel without the expenditure of ATP. இங்கே நம்ம என்னத்தை யூஸ் பண்ணலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏடிபியை யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இட் இஸ் ஆல்சோ நீட் a concentration gradient. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டு த லோவர் ரீஜனுக்கு தான் போகுது. இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக்னா இது குறிப்பிடும் தன்மையால் தான் இது போகுது. செல் செலக்ட் சப்ஸ்டன்சஸ் ஃபார் அப்டேக். அதுக்கு என்ன தேவையோ அந்த மாலிகூல்ஸை மட்டும் தான் அது அப்டேக் பண்ணிக்குது. ஓகேங்களா, இட் இஸ் சென்சிட்டிவ் டு இன்ஹிபிட்டார்ஸ். இன்ஹிபிட்டார்னா சம் கைண்ட் ஆஃப் அயான்ஸ் அந்த ப்ரோட்டீனில் பைண்ட் ஆகும்பொழுது அந்த ப்ரோட்டீன் சேனல்ஸ் ஓப்பன் ஆகாது, கண்டக்ட் பண்ணாது. சென்சிட்டிவ் இன்ஹிபிட்டார் தட் ரியாக்ட் வித் ப்ரோட்டீன் சைட் செயின். அந்த ப்ரோட்டீனில் உள்ள சைட் செயின்ஸ் அஃபெக்ட் ஆகும்பொழுது அந்த சேனல் க்ளோஸ் ஆகிடும். Transport rate reaches a maximum when all protein transporters are being used. அங்கே வெளியில் இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணோன்னே சேச்சுரேஷன் ஆகிடுது. சேச்சுரேஷனா ஒரு அதுக்கு தேவையானது கிடைச்சிடுது. அப்போ அந்த ப்ரோட்டீன் சேனல்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா சென்சிட்டிவ் டெம்பரேச்சர் சொல்லிக்கிருக்காங்க இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ இந்த மாலிகூல்ஸ்லாம் என்னென்ன மாலிகூல்ஸ்லாம் அப்சர்வ் ஆகும் அப்படின்னா ஃப்ரக்டோஸ், மேனோஸ், நியூக்ளியோடைட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக அப்சர்வ் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. அந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கறது யார் அப்படின்னா ப்ரோட்டீன் சேனல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த சேனல்ஸோட தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, எப்படி வந்து அந்த டயக்ராமோட கொடுத்துருக்காங்க. ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு இட்ஸ் லோயர் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் ப்ரோட்டீன் சேனல்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். இது ரொம்ப முக்கியம். சில ப்ரோட்டீன் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஓப்பன்லேயே இருக்குங்கிறாங்க. அதர் கேன் பி கண்ட்ரோல்டு. மற்ற சேனல்ஸ் வந்து கண்ட்ரோல்டு ஆகிடுது. அதர் கேன் பி கண்ட்ரோல்டு. சம் ஆர் லார்ஜ் இன் சைஸ். சிலது பெருசாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா 4 இன்ச்னு சொல்கிறாங்க. 4 இன்ச்னா ஹோல்ஸ். மெம்பரின்ல எப்போதுமே ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. 4 இன்ச் ஃபார்ம் ஹியூஜ் போர்னா பெரிய துவாரங்கள் மாதிரி இருக்குது இந்த அவுட்டர் மெம்பரின் ஆஃப் த பிளாஸ்டிட்ஸ். குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட் அங்கே இருக்குது. மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் லேயரில் இருக்குது. சம் பாக்டீரியாவோட அவுட்டரில் யார் இருக்கா 4 இன்ச் இருக்குங்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியா உங்களுக்கு தெரியும், ரெஸ்பிரேஷனில் யூஸ் ஆகுறது மைட்டோகாண்ட்ரியா. அங்கெல்லாம் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து 4 இன்ச், அங்கே உள்ள ஹோல்ஸுக்கு பேர் 4 இன்ச். மாலிகுல் ஹேவிங் சைஸ் ஆஃப் ஸ்மாலர் ப்ரோட்டீன் கேன் பாஸ் த்ரூ தம். அப்போ சின்ன மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ்னால் இது வழியாக போகுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஆன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மாலிகூல் ஓகே, இந்த 4 இன்ச்ல வந்து உங்களுக்கு சம் எக்ஸ்ட்ரா okay, so listen,
ஸோ இந்த போரின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த போரின்ஸ் யூஸ் ஃபார் பார்த்தோம், இது ப்ரோட்டீனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் இட் ரொட்டேட் அண்ட் ரிலீஸ் த மாலிகூல் இன்சைட் த செல். அப்போ பாருங்க, வெளியில் உள்ள மாலிகூல்ஸ் உள்ளார வருது ரொட்டேட் ஆகி. அப்போ உங்களுக்கு எந்த அளவு ரொட்டேட் ஆகும், வெளியில் கேப்சர் பண்ணுறது அப்படியே உள்ளே அனுப்புவது. இந்த ஆங்கிளில் தான் உங்களுக்கு வெளியில் கேப்சர் பண்ணுறது உள்ளே அலோவ் பண்ணுறது. இதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து 1 மார்க்கு. இதில் வந்து பார்த்தா வாட்டர் சேனல். ஸோ எத்தனை டைப் ஆஃப் போரின்ஸ் இருக்குது அக்வா போரின்ஸ் அப்படின்னா 8 டைப் ஆஃப் aquaporins ஆர் present. அது ரொம்ப 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 முக்கியம். 8 டைப் ஆஃப் aquaporins ஆர் present. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷனில் பேசிவ்ல, அது பேசிவ் டைப் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிபோர்ட், சிம்போர்ட், ஆன்டிபோர்ட். இட் இஸ் வெரி சிம்பிள் டு அனலைஸ், டு ஸ்டடி. ஸோ யூனிபோர்ட் அப்படின்னா தெரியும், யூனினா சிங்கிள். அப்போ உங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது அப்படின்னா சிங்கிள் டைரக்ஷன்ஸ் தான் முக்கியமானது. எ சிங்கிள் மாலிகூல் மூவ் டுவோர்ட்ஸ் த சிங்கிள் டைரக்ஷன்ஸ். எ மாலிகூல் அலோன் மூவ்ஸ் அக்ராஸ் த எ மெம்பரைன். அது எது வழியாக போகுது, அந்த பிளாஸ்மா மெம்பரின் வழியாக போகுது. அங்கே இருக்கக்கூடிய கேரியர் புரோட்டீன் வழியாக போகுது. அதான் த்ரூ த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆர் கேரியர் புரோட்டீன் வழியாக போகுது. அப்போ யூனிபோர்ட்டுங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா சிங்கிள் மாலிகூல்ஸ், ஓகேங்களா, சிங்கிள் டைரக்ஷனில் போகுது. சிங்கிள் மாலிகுல் சிங்கிள் டைரக்ஷன் தானே போக முடியும். அப்போ சிங்கிள் மாலிகுல் என்ன 10 டைரக்ஷன்லேயே போக முடியும். அப்போ அது ஒரு மேட்டரில் ஒரு மாலிகுல் பிளாஸ்மா மெம்பரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வழியாக ஒரே டைரக்ஷனில் போணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் யூனிபோர்ட். ஆன்டிபோர்ட்னால தெரியும், ஆன்டினா எகென்ஸ்ட். 2 மாலிகுல் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஓகேங்களா, 2 மாலிகுல்ஸ் மூவ் இன் ஏ ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு மாலிகுல்ஸ் வந்து செல்லுக்குள்ளே போகுது, ஒரு மாலிகுல் செல்லுக்கு வெளிலேருந்து வருது த்ரூ த பிளாஸ்மா மெம்பரில் இருக்கக்கூடிய கேரியர் புரோட்டீன் வழியா. இங்க சிம்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்போனி. சிம்போனின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, மியூசிக் போடுறாங்க செல்லுக்குள்ள நினைச்சுக்கூடாது. இங்க வந்து சிம்போர்ட் அப்படிங்கிறது 2 மாலிகூல்ஸ் சேம் டைரக்ஷன்ல போகுது. அதான் முக்கியமானது. 2 மாலிகூல்ஸ் டுகெதர் கிராஸ் த மெம்பரேன் இன் சேம் டைரக்ஷன். ஒரே திசையை நோக்கி 2 மாலிகூல்ஸ் போனுச்சுன்னா அதுக்கு பேர் சிம்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போதான் நம்ம முக்கியமான பார்ட்டுக்கு வரோம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகூல் எகெயின் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் லோவாக இருக்குது, உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் ஹையாக இருக்குது. அப்போ வெளியில் உள்ள மாலிகூல் உள்ளே வரணும் த்ரூ பிளாஸ்மா மெம்பர் வழியாக தான், அங்கே இருக்கக்கூடிய கேரியர் புரோட்டீன் வழியாக தான் வரணும். நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் படிச்சிருக்கோம். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் எப்படி சார் லோவர் டு ஹையர் வருது அப்படின்னா ஏடிபி எனர்ஜி யூஸ் பண்ணி வெளியில் உள்ள மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணுறது. ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் வித் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த எனர்ஜி. இது முக்கியமானது. ஸோ இட் இஸ் கேரிட் அவுட் பை த மெம்பரின் ப்ரோட்டீன் தான் அந்த வேலையை பண்ணுது. பம்ப்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் தட் யூஸ் எனர்ஜி டு டிரான்ஸ்போர்ட் த சப்ஸ்டன்சஸ் அக்ராஸ் த செல் மெம்பரின். இதுக்கு பேர் தான் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பம்ப்ஸ் ஆர் ப்ரோட்டீன். ஓகேங்களா, பம்ப்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த சேனல் வந்து பார்த்தா ப்ரோட்டீன் தட் யூஸ் எனர்ஜி. அந்த கேரியர் ப்ரோட்டீன் என்னத்தை யூஸ் பண்ணது, எனர்ஜியை யூஸ் பண்ணி டு டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் அக்ராஸ் த செல் மெம்பரேன். அக்ராஸ் த செல் மெம்பரேன் அப்படின்னா லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து அந்த அந்த பிளாஸ்மா மெம்பரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஏடிபி யூஸ் பண்ணி ஹையர் கான்சன்ட்ரேஷன் அனுப்புது. தட் இஸ் கால்ட் அப்ஹில். ஹையர் கான்சன்ட்ரேஷன் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட்னா தெரியணும் உங்களுக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் ரேட் ரீச்சஸ் ஏ மேக்ஸிமம். டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோன்னா அதிகப்படியாக உள்ளே வந்துச்சுன்னா when all protein transporter are being used saturated. இங்கே அதே தான், எல்லா ப்ரோட்டீனும் உங்களுக்கு உள்ளே வந்துடுது, சேச்சுரேட் ஆகிடுது. சேச்சுரேஷன்னா ஃபுல்ஃபில் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, த கேரியர் ப்ரோட்டீன் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். எங்கே நீங்கள் வந்து கேரியர் ப்ரோட்டீன் பார்த்தாலும் அது வெரி ஸ்பெசிஃபிக் டு த டெம்பரேச்சர் அண்ட் இன்ஹிபிட்டாருக்கு ரொம்ப சென்சிட்டிவ். These are sensitive to inhibitor that react with the protein side chain. அப்போ ப்ரோட்டீன் சைட் செயின் ரியாக்ட் ஆனால் அந்த ப்ரோட்டீன் சேனல் க்ளோஸ் ஆகிடும். எப்போ நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னால் வந்ததுக்கப்புறம், நமக்குன்னா அது பிளான்ட்ஸுக்கு. ஓகே, இப்போ நம்ம தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் டிஃப்யூஷன்னா என்னென்னு பார்க்குறோம், அதில் உள்ள என்ன நடக்குதுன்னு.
ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் தான் பார்க்குறோம். இன்னொன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு பார்க்குறோம். ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், required membrane protein. சிம்பிள் டிஃபிஷனுக்கு நம்ம மெம்பரின் ப்ரோட்டீன் பார்க்கல. நோ. ஃபெசிலிட்டேட்டடுக்கும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெம்பரின் ப்ரோட்டீன் பார்த்தோம். எஸ். கீழே டயக்ராம் பாருங்க. ஹைலி செலக்டிவ். இதில் ஏதாவது செலக்ட் பண்ணி மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணதா சிம்பிள் டிஃபிஷனில்? நோ. பட் மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டும் ஹைலி செலக்ட் பண்ணி தான் அனுப்புது. ஓகே, மூணாவது விஷயம் பாருங்க, டிரான்ஸ்போர்ட் சேச்சுரேட்ஸ். டிஃபியூஷனில் சேச்சுரேட்டிங்கிறது கிடையாது, பட் ஃபெசிலிட்டேட்டரில் என்னது சேச்சுரேட் இருக்கு, சேச்சுரேஷன். அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் சேச்சுரேஷன். சேச்சுரேஷன் சின் ஃபுல்ஃபில் போதும், சேச்சுரேட். அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் கிடையாது, சிம்பிள் டிஃபியூஷனும் கிடையாது, ஃபெசிலிட்டேட்டும் கிடையாது. ஆக்டிவில் மட்டும்தான் அப்ஹில்ங்கிறது இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் இதை நோட் பண்ணிங்க. அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் 1 மார்க் கேட்பாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஏடிபி, ரிக்வயர் ஏடிபி எனர்ஜி. சிம்பிள்லையும் கிடையாது, ஃபெசிலிட்டேட்டர்லையும் கிடையாது, பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது. இந்த டயக்ராமுக்குள்ளே தான் கீழே கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட்டர் பிளான்ட் ரிலேஷன்ஸ். ஸோ வாட்டர் பிளான்ட் ரிலேஷனில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். வாட்டர், ஓகே, பிளான்ட் வாட்டர் ரிலேஷன். ஓகே, இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இஸ் யூனிவர்சல் சால்வெண்ட். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரைபொருள். சால்வெண்ட்டுங்கிறது என்னது, ஒரு கரைபொருளில் கரைப்பான், சால்வெண்ட். ஓகேங்களா? சொல்யூட் தான் கரைப்பொருள், சொல்யூட். சால்வெண்ட்னா கரைப்பான். ஸோ protoplasm is mainly water in which various molecules are dissolved and suspended. ஸோ புரோட்டோபிளாசத்தில் மேக்ஸிமம் வாட்டர் தான் இருக்குது, அதில் மாலிகுல்ஸ் வந்து கரைஞ்சிருக்கு, சிலது சஸ்பெண்டட்னா மிதக்குதுன்னு அர்த்தம். இதில் புரோட்டோபிளாசத்துக்குள்ள. புரோட்டோபிளாசம்னா என்ன? சைட்டோபிளாசமும் அதில் உள்ள நியூக்ளியஸும் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாசம். சாஃப்ட் பிளான்ட் பார்ட்ஸ் மோஸ்ட்லி கண்டைன் வாட்டர். மேக்ஸிமம் சாஃப்டான பிளான்ட்டில் வந்து மேக்ஸிமம் வாட்டர் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வாட்டர் மிலானில் 92% வாட்டர் இருக்குது. நோட் பண்ணிங்க, 92% வாட்டர். Herbaceous plant have only 10 to 15% dry matter. ஒரு ஹெர்பீசியஸ் பிளான்ட்டு ஒரு 100 கிலோ இருக்குது அப்படின்னா, அதை காய வச்சோம்னா 10 to 15%, மீதி 80 to 85% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் ட்ரை சீடு அண்ட் உட்டி பார்ட்ஸ் ஆல்சோ கண்டெயின் லிட்டில் வாட்டர். காய்ந்து போன விதைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஓகே லிசன், ஹெர்பேசியஸ் பிளான்ட் ஹேவ் ஒன்லி 10 to 50% ட்ரை மாட்டர் அப்படின்னு மாற்றோம். அதை காய வைக்கும்போது நமக்கு அவ்வளோதான் இருக்குது. அதே போல் ட்ரை சீட் அண்ட் உட்டி பார்ட்ஸ் ஆல்சோ கண்டெயின் லிட்டில் வாட்டர். அதில் வாட்டர் இருக்குது. காய்ந்து போன விதைகளாக இருந்தாலும், அந்த காய்ந்து போன வந்து அந்த மரங்களாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது, வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏ மெச்சூர் கார்ன், ஓகேங்களா, சோளம் அண்ட் பிளான்ட், ஓகேங்களா, மெச்சூர் கார்ன் பிளான்ட் அப்சார்ப் 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் டெய்லி. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர்ஸ் வந்து அந்த சோளம் தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏ மஸ்டர்ட் பிளான்ட் அப்சார்ப், ஓகேங்களா, வாட்டர் ஈக்குவல் டு இட்ஸ் weight about 5 hours வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவு weight இருக்கோ அந்த அளவுக்கு என்னத்தை அப்சர்வ் பண்ணுது, வாட்டர்ஸ் அப்சர்வ் பண்ணுது. இதுதான் பிளான்ட் வாட்டர் ரிலேஷன். ஓகேங்களா, பிளான்ட் வாட்டர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் வாட்டர் பொட்டென்ஷியல், அதோடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வாட்டர் பொட்டென்ஷியலுக்கு, வாட்டர் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஓகே, எஸ், ஓகே. வாட் இஸ் வாட்டர் பொட்டென்ஷியல் அப்படின்னா, இட் இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் பொட்டென்ஷியலில் ஒரு சிம்பிள் சொல்லுவோம், அதான் சை டபிள்யூ. அந்த பொட்டென்ஷியலுங்கிறது சை, வாட்டருக்கு டபிள்யூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். இதுதான் வாட்டர் பொட்டென்ஷியல் சை. ஓகேங்களா, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா சை டபிள்யூ தான் வாட்டர் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அந்த ஒரு வாட்டர் இருக்குன்னா அதுக்கு தேவையா கைனட்டிக் எனர்ஜி. அந்த கைனட்டிக் எனர்ஜி யார் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஓகே,
So potential energy of water. So water have a potential energy. So it is the measure of ability of the water molecule to move freely in a solution. ஸோ வாட்டர் மாலிகுல் ஒரு சொல்யூஷனில் எந்த அளவு மூவ் ஆகுது அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் த ப்ரெஷர் யூனிட் சச்சஸ். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாஸ்கல். ஓகேங்களா, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம எதில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா பாஸ்கல். ஓகேங்களா, பிராக்கெட்டில் பிஏ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, பாஸ்கல். ஓகே, த நெக்ஸ்ட் ஓகே இதை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா பாஸ்கல். வாட்டர் மாலிகூல்ஸ் ஹேவ் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா, ஒரு பியூர் வாட்டர் இருந்ததுன்னா தே ஹேவ் ஏ கைனட்டிக் எனர்ஜி. அங்கே இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா எனர்ஜி. தட் எனர்ஜிக்கு பேர் தான் கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இன் லிக்யூட் அண்ட் கேசியஸ் ஃபார்ம் எப்படி இருந்தாலும் தே ஷோ ரேண்டம் ரேபிட் அண்ட் கான்ஸ்டன்ட் மோஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ கேஸ் இருக்குன்னா அந்த கேஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பத்தியை கொளுத்துறோம், இல்லை வந்து சாம்பிராணி போடுறோம், அது கேசியஸ் ஃப்ளோ. அதை வந்து அங்கே போக முடியும் இங்கே போடின்னு அதை வந்து என்ன செய்ய முடியாது, ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ரேண்டம் மோஷன் ரேப்பிடாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதான் கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் மாலிகூல் ஹேவ் கைனட்டிக் எனர்ஜி இன் லிக்யூட் அண்ட் கேசியஸ் ஃபார்ம். தே ஷோ ரேண்டம் ரேப்பிட் அண்ட் கான்ஸ்டன்ட் மோஷன், அந்த மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் ஏ ஒரு நிமிஷம் அஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. as the concentration of water in the system increases. கான்சன்ட்ரேஷன் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மீடியத்தில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் பொழுது கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இதுதான் கொஞ்சம் கொஸ்டினரியா இருக்கு. என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பியூர் வாட்டர் as the concentration of water in a system increases. இந்த கான்சன்ட்ரேஷன் சொல்றது வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன், மறந்துடாதீங்க. ஓகேங்களா, as the concentration of water. ஓகே, நீங்க கான்சன்ட்ரேஷன் ஒரு பீக்கர்ல தண்ணி இருக்கு, அதில் உப்பு போடுற மாதிரி சர்க்கரை போடுற மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, மறுபடியும் சொல்றேன். ஒரு பீக்கர் இருக்கு அப்படின்னா அந்த பீக்கர்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர், வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் பொழுது, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், வாட்டர் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அப்போ பியூர் வாட்டர், டிஸ்டில் வாட்டர், ஆர்ஓ வாட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம பயாலஜி லெபார்டரி, கெமிஸ்ட்ரி லெபார்டரிலாம் யூஸ் பண்ணுறது ஆர்ஓ வாட்டர். அந்த ஆர்ஓ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பியூர் வாட்டர், வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன், த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர், அப்போ இந்த வாட்டருக்கு மீனிங் தெரியணும். ஓகேங்களா, ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் ஏ சிஸ்டம் இன்க்ரீசஸ். கைனட்டிக் எனர்ஜினாலும் வாட்டர் பொட்டன்ஷியனாலும் அது வேல்யூ ஒன்று தான். ஓகேங்களா, it is also increases. Hence, pure water will have greatest potential. Water potential இருக்கும். So, what is the water potential அப்படின்னு கேட்கும் பொழுது, water potential is the zero. Water potential எப்படி சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே, இது வாட்டர் பொட்டன்ஷியல் ஜீரோ அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஓகே, பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, greater concentration of water, greater it is the kinetic energy. ஓகேங்களா, greater it is the kinetic energy அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும். it also increase the water potential zero அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவ். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்கே வந்து வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்குது. ஓகேங்களா, பிளாஸ்மா மெம்பரின் இங்கே வாட்டரும் இருக்குது, சேம் டைம் சொல்யூட் குளுக்கோஸ் வந்து கரைபொருளாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ வாட்டர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்லணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இது ஏன்னு வச்சுங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தா இது ஏ சொல்யூஷன், இது ஏ பீக்கர் ஏ, இது பீக்கர் பி. சொல்யூஷன் சொல்ல வேணாம். ஓகே, பீக்கர் ஏ பீக்கர் பி. பீக்கர் ஏல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும்தான் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி, வாட்டர் பொட்டன்ஷியல் ஹை. இந்தாண்ட இருக்கு வந்து பார்த்தோன்னா சொல்யூஷன், சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் மிக்ஸ் ஆகிருக்கு சொல்யூஷன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பியூர் வாட்டரில் உங்களுக்கு ஒரு
ஒரு மெட்டீரியலை ஒரு உப்போ ஒரு சால்ட்டு மாதிரி உள்ள மெட்டீரியலை இங்கே குளுக்கோஸ் போட்டிருக்காங்க போகும்போது சொல்யூஷன் ஆயிடுது. அப்போ போகும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ்ல போகும். ஏன்னா பியூர் வாட்டர்ல கைனெட்டிக் எனர்ஜி 0. அப்போ அந்த பியூர் வாட்டர்ல நீங்க வந்து என்னது சொல்யூட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது கைனெட்டிக் எனர்ஜி நெகட்டிவ் வேல்யூல போகுது. அப்போ வாட்டர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஏ டு பியா பி டு ஏவா? எங்க நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எப்படிங்கிறத. நான் இப்போ சொல்லிடுவேன், இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஏ beaker to beaker means A container to the B. ஓகேங்களா? through the semi permeable membrane வழியா மூவ் ஆகி போகும். ஓகேங்களா? அங்கே வாட்டரோடைய கான்சன்ட்ரேஷனும் அதிகம். பட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் கேட்கும் பொழுது எதில் வந்து சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்குது? ஏவா பியா அப்படின்னு கேட்கும்போது சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் பியில் தான் உங்களுக்கு ஹையாக இருக்குது. நம்ம டயக்ராம் வச்சு பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏல வாட்டருடைய கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக இருக்குது, பியில் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்குது. அப்போ நீங்கள் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது? அப்போ சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும் பொழுது வாட்டர் வந்து மூவ் ஆகி உள்ளே வருது. அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறது. மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, அதனால நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, தென் வாட்டர் பொட்டன்ஷியலோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல் மூவ் ஃப்ரம் ஹையர் எனர்ஜி சிஸ்டம். அதாவது ஹை வாட்டர் பொட்டன்ஷியல். ஹை வாட்டர் பொட்டன்ஷியல்னா பியூர் வாட்டர் தான் உங்களுக்கு ஹை வாட்டர் பொட்டன்ஷியல் தெரியும். அதோட வேல்யூ 0. ஓகேங்களா? ஹை வாட்டர் பொட்டன்ஷியல்லேருந்து உங்களுக்கு இங்கே போகுது டு த லோ எனர்ஜி சிஸ்டம். அதாவது லோவர் வாட்டர் பொட்டன்ஷியல். லோவர் வாட்டர் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல எங்கே இருக்கும்? ஒரு ஒரு சால்வெண்ட், ஒரு சொலிட் அங்கே இருக்கும்போது தான். அந்த சால்வெண்ட்ல என்ன இருக்கு? சொலிட் இருக்கும்பொழுது வாட்டர் பொட்டன்ஷியல் குறையுது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏன்னு சொல்கிறோம். இது ஏல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் ஹையாக இருக்குது, பியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் லோவாக இருக்குது. சச் மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டவுன் ஏ கிராடியன்ட் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி இஸ் கால்டு டிஃப்யூஷன். அப்போ வாட்டர் வந்து உங்களுக்கு எங்கேருந்து எங்கே போகுது பாருங்க, ஏ டு பி வாட்டர் வந்து டிஃப்யூஷன் ஆகி இங்கே போகுது. ஓகேங்களா? அப்போ சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் பியில் அதிகமாக இருக்குது, சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் ஏல கம்மியாக இருக்குது. பட் வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏ. ஓகேங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் பியூர் வாட்டர் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் விச் இஸ் நாட் அண்டர் எனி ப்ரெஷர். எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகே, இதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் மூவ். நெக்ஸ்ட் psi வாட்டர் பொட்டன்ஷியல். இஃப் எ சொல்யூட், ஓகேங்களா, இஃப் எ சொல்யூட் நம்ம எழுத சொல்லுவோம் கரைபொருள். சொல்யூட்னா என்னது? கரைபொருள். லைக் தட் சால்ட்டு, சுகர், இது தான் சொல்யூட். இஃப் எ சொல்யூட் இஸ் dissolved in a pure water, வாட்டருங்கிறது சால்வெண்ட். பியூர் வாட்டரை நம்ம சொல்யூட்டை கரைக்கிறோம், ஒரு உப்பையோ ஒரு சர்க்கரையோ கரைக்கிறோம். த கான்சன்ட்ரேஷன் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் வாட்டர் டிக்ரீசஸ். ஏன்னா ஃப்ரீ எனர்ஜி வந்து பியூர் வாட்டர்ல தான் அதிகமாக இருக்கும், அது 0ங்கிறத பார்த்தோம். இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஆட் ஆகும்பொழுது என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ரெடியூசிங் இட்ஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மி ஆயிடுது. ஹென்ஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் லோவர் த பியூர் வாட்டர். பியூர் வாட்டரை விட அந்த சொல்யூஷனில் வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மியாகுது. அது அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? பியூர் வாட்டரில் தான் வாட்டர் பொட்டன்ஷியல் ஹையாக இருக்கும். ஒரு வாட்டரில் சொல்யூட் இருக்குன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மியாயிடும். இதை மைண்டில் வைங்க. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் லோவரிங் ஆஃப் வாட்டர் பொட்டன்ஷியல் டியூ டு டிசொல்யூஷன் ஆஃப் த சொல்யூட் இஸ் கால்ட் சொல்யூட் பொட்டன்ஷியல். ஸோ எந்த அளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்வெண்ட்ல சொல்யூட் கரைஞ்சிருக்கோ அதுதான் சொல்யூட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. அது psi s ஆர் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ psi s இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். நம்ம அப்படியே சொல்லுவோம் பியூர் வாட்டரில் பொட்டன்ஷியல் 0, இது வாட்டரோட பொட்டன்ஷியலை குறைக்குது, அப்போ நெகட்டிவ்ல போகுது. ஓகேங்களா? த மோர் த சொல்யூட் மாலிகுல்ஸ். ஸோ ஒரு வாட்டரில் சொல்யூட் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது லோவர் த மீன்ஸ் லோவர் இஸ் த உங்களுக்கு வந்து என்னது அந்த சொல்யூட் பொட்டன்ஷியல் குறையுதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சொல்யூட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மோர் நெகட்டிவ் போயிட்டே இருக்கும். ஃபார் எ சொல்யூஷன் அட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்,
ஒரு சொல்யூஷன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டர் பொட்டென்ஷியல் psi W ஈக்குவல் டு solid பொட்டென்ஷியல் எது இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு solid பொட்டென்ஷியல். இது ரொம்ப முக்கியம். வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு solid பொட்டென்ஷியல் எது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் ஆல்வே டு solid பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே சைஎஸ் டபிள்யூபி இந்த இங்கே டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பியூர் வாட்டர் அப்படிங்கும் பொழுது அதில் வந்து உங்களுக்கு வந்து பி வாட்டர் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பினா பொட்டன்ஷியல், டபிள்யூ இது உங்களுக்கு வந்து சொல்யூட் பொட்டன்ஷியல். அங்கே வந்து சொல்யூட்டே கிடையாது, பியூர் வாட்டர் 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க solid பொட்டன்ஷியல் அங்கே வந்து 0. நெக்ஸ்ட்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதங்க பார்ப்போம். ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரெஷரும் கிடையாது. ஓகே, அப்போ 0. அப்போ psi ஈக்குவல் டு 0 மெகா பாஸ்கல். அப்படியே இங்கே பிக்கு வாங்க, இந்த இடத்துக்கு. இங்கே ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 0, பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து solid பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிடுச்சு. solid பொட்டன்ஷியல் எங்கே போயிடுச்சு? மைனஸில் போயிடுச்சு. அப்போ psi வந்து பார்த்தீங்கன்னா -0.4 மெகா பாஸ்கல். அப்போ உங்களுக்கு பொலிட் ஆயிடுச்சு, இங்கே வந்து 0. அப்போ இதை வச்சே பேசுங்க. இது வந்து ஏ சொல்யூஷன் வைங்க, இது வந்து பி சொல்யூஷன் வைங்க. இப்போ மூமெண்ட் ஆஃப் வாட்டர் எங்கேருந்து எங்கே போகும்? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடுது. இந்த பக்கம் வந்து 0 இஸ் த எது பெருசு? 0 பெருசா -0.4 பெருசா அப்படின்னா 0 தான் பெருசு, ஏன்னா நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா ஏ டு பி. இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், if a pressure greater than the atmospheric pressure. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 100ன்னு வைங்க, அதை விட அதிகமாகுது. if a pressure greater than the atmospheric pressure is applied to pure water. பியூர் வாட்டரில் ஒரு ப்ரெஷரை அப்ளை பண்ணுறோம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட, ஆர் ஏ சொல்யூஷனில் அப்ளை பண்ணணும். இட் இஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் என்ன செய்யுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இட் இஸ் ஈக்குவலன் டு பம்பிங் வாட்டர் ஃப்ரம் த ஒன் பிளேஸ் டு த அனதர். அதாவது வாட்டர் இருக்குது, வாட்டரில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறதுனால அது என்ன செய்யப்படுது? மூவ் ஆகி போகுது. when water enter the plant cell due to the diffusion. ஒரு பிளான்ட்டுக்குள்ளே ஒரு வாட்டர் வந்து டிஃப்யூஸ் ஆகுது, உள்ளே போகுது, ஒரு பரவல் மூலயமா டிஃப்யூஷன், அதான் பரவல்னு சொல்லுவாங்க. இட் காசஸ் த ப்ரெஷர் எகெயின்ஸ்ட் த செல் வால். அப்போ உள்ளே போன வாட்டர் எதை மேலே ப்ரெஷரை காஸ் பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செல்வால் மேலே ப்ரெஷரை காஸ் பண்ணுது. ஒன்றும் வேணாம், இது ஒரு பிளான்ட்டோட எதுன்னு வைங்க. இப்போ வாட்டர் உள்ளே போகுதுப்பா, வாட்டர் என்ன செய்யுது? ஒரு பிளான்ட்டுக்குள்ளே டிஃப்யூஷன் மூலமா போகுது. அப்போ வாட்டர் டிஃப்யூஷன் மூலமா உள்ளே போணுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டர் அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டோட செல்வால் மேலே ஒரு ப்ரெஷரை காஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ எகென்ஸ்ட் த செல் வால் இட் மேக்ஸ் த செல் டர்ஜிட். அப்போ தான் அந்த செல்லு வந்து உப்பி இருக்கும். டர்ஜிட் அப்படின்னா உப்பி இருக்குன்னு அர்த்தம். திஸ் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் பொட்டன்ஷியல். அதுதான் என்னத்தை உருவாக்குது அப்படின்னா ப்ரெஷரை உருவாக்குது. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, உள்ளே போன வாட்டரு அந்த செல்லு மேலே ப்ரெஷர் கொடுக்குது, அந்த செல்லு அந்த வாட்டர் மேலே ப்ரெஷர் கொடுக்குது. அதனால தான் ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித டேமேஜும் இல்லாமல் இருக்குது, ஷிங்க் ஆகாமல். ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ்ன்னா சுருங்குறது. ஓகேங்களா? இங்கே வந்து டர்ஜிட்னா உப்புறது. அப்போ ஷிங்க் ஆகாமல் அப்படியே விரைப்புத்தன்மை டர்ஜிட்டோடு இருக்கிறது காரணம் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னா செல்லு வந்து டேமேஜ் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட், ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இஸ் யூஸ்வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ப்ரெஷர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். த்ரூ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஆர் டென்ஷன் இன் த வாட்டர் காலம் இந்த ஜைலம். ஏன்னா ஜைலத்தில் வருது எது? நெகட்டிவ் பொட்டன்ஷியல். அப்படின்னு என்ன அர்த்தம்? வாட்டர் ப்ளஸ் மினரல்ஸோட வருதுன்னு அர்த்தம். ஏன்னா அங்கே தான் நெகட்டிவ்ல இருக்கும். மேஜர் ரோல் இன் த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப் ஸ்ட்ரீம். அப்போ ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இஸ் யூஸ்வலி பாசிட்டிவ். ப்ரெஷர் பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும்.
அது ஜீரோங்கிறது நமக்கு தெரியும் பியூர் வாட்டரில். ஓகே, அப்போ அதோடைய மினரல்ஸ் வந்து ஆட் ஆகும்பொழுது அது நெகட்டிவாக போயிடுது. அதுதான் தைலத்தில் மேஜர் ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறாங்க. வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ செல் இஸ் அஃபெக்டட் பை solid பொட்டன்ஷியல். நல்லா தெரியுங்க, வாட்டரோட பொட்டன்ஷியல், அந்த solidோட பொட்டன்ஷியல் வந்து ஆஃப் ஏ செல் இஸ் அஃபெக்டட் பை solid பொட்டன்ஷியல். எந்த அளவுக்கு நம்ம கரைக்கிறோம். அண்ட் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் அஃபெக்டட் பை 2 காம்பனன்ட். ஒன்று solid பொட்டன்ஷியல், இன்னொன்று ப்ரெஷர் பொட்டன்ஷியல். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இதுதான் ஃபார்முலா. psi W ஈக்குவல் டு psi S, இன்னொன்று psi P. வாட்டர் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா solid பொட்டன்ஷியல், இன்னொன்று ப்ரெஷர் பொட்டன்ஷியல். இதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் வச்சு உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஓகேங்களா, அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எங்கேருந்து எங்கே வாட்டர் மாலிகூல்ஸ் மூவ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன், எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து செல் ஏ, இது வந்து செல் ஏ. ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல் பி, செல்லு வந்து பி, செல் ஏ செல் பி. இதோடைய வாட்டர் பொட்டன்ஷியல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா solid பொட்டன்ஷியல் நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இதோடைய செல் ஏயோடைய உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா solid பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். அதை நீங்கள் வச்சு தான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ solid பொட்டன்ஷியல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சூழாயுதத்துக்கு psi s ஈக்குவல், அது எவ்வளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா solid பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் எந்த கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னா 10. ஆல்வேஸ் வந்து 10 கிடையாது, நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ் இல்லைனாலும் நீங்கள் வந்து நெகட்டிவ்ல தான் வச்சுக்கணும். ஓகேங்களா. இன்னொன்று ப்ரெஷர் பொட்டன்ஷியல் psi p வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஏல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது எப்படி இருக்கு. அப்படியே நம்ம இங்கே வரோம். எது சொல்யூஷன் பி. பியில் psi s வந்து பார்த்தீங்கன்னா அது வேல்யூ மட்டும் கொடுக்குறேன், நோட் பண்ணிங்க, -7. அதோடைய ப்ரெஷர் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 4. ப்ரெஷர் பொட்டன்ஷியல் 4. அப்படிங்க இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு என்னது, என்ன கொடுத்துருக்காங்க, solid பொட்டன்ஷியல் ப்ளஸ் வாட்டர் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, சாரி, ப்ரெஷர் பொட்டன்ஷியல். அப்போ வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் solid பொட்டன்ஷியல் ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் பொட்டன்ஷியல். அப்போ இங்கே நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இங்கே என்ன வருது அப்படின்னா, உங்களுக்கு என்ன கேட்டகரிஸ் வருது, W, அதாவது அந்த இதை நீங்கள் இது பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கே -5. ஓகேங்களா, இதில் சொல்யூஷன் ஏ. இங்கே பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா -3. இப்போ சொல்லுங்கள், வாட்டர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும், ஏ டு பியா, இல்லை -5 டு -3யா, இல்லை -3 டு -5ஆ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பி டு ஏ. ஓகேங்களா, உங்களுக்கு எங்கேருந்து எங்கே வரும்னு சொல்கிறாங்க. இங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகம் எதில், 3ங்கிறது பெரிய நம்பர், -5 கம்பேர் பண்ணும்போது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான கொஸ்டின்ஸுங்கிறது வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்மாசிஸ். ஓகே, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்மாசிஸ். ஸோ வாட் இஸ் ஆஸ்மாசிஸ், அது எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஸ்மாசிஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்பான்டேனியஸ் டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் எ differentially or semi-permeable membrane. செமி-பெர்மியபிள் மெம்பரேனா பிளாஸ்மா மெம்பரேன், அதை தான் அரைக்கடத்தி சவ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த அரைக்கடத்தி சவ்வு வழியாக உங்களுக்கு என்ன மூவ் ஆகி போகுது, வாட்டர். ஓகேங்களா, தண்ணி வந்து மூவ் ஆகி போகுது. செல் மெம்பரேன் அண்ட் டோனோபிளாஸ்ட். ஓகேங்களா, மெம்பரேன் ஆஃப் த வேக்யூல், இது ரொம்ப முக்கியம்ப்பா. வேக்யூலோட மெம்பரேனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோனோபிளாஸ்ட். செல் மெம்பரேன்னா உங்களுக்கு தெரியும், என்னது பாஸ்போலிபிட் பைலேயர்னு சொல்லி நமக்கு. ஆர் இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல் இன் ஆர் அவுட் ஆஃப் த பிளான்ட் செல். ஒரு பிளான்ட் செல்லுக்கு தண்ணி உள்ளே போகிறதும் பிளான்ட் செல்லேருந்து தண்ணி வெளில வரதும் அங்கே இருக்கக்கூடிய செல் மெம்பரின் அந்த வேக்யூலை சுற்றி இருக்கக்கூடிய டோனோபிளாஸ்ட் மெம்பரின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் செல் வால் இஸ் நாட் ஏ பேரியர் டு த மூவ்மெண்ட் as it is permeable to water and substances in solution. செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை உள்ள அலோவ் பண்ணும்,
அண்ட் வாட்டரில் கலைஞ்சிருக்கக்கூடிய மெட்டீரியலும் உள்ள அலோவ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாக்யூலர் சாப் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாக்யூலர் சாப்னா இன் லார்ஜ் சென்ட்ரல் வாக்யூல் கான்ட்ரிபியூட்ஸ் த solid பொட்டன்ஷியல் ஆஃப் த செல். அப்போ ஒரு செல்லுக்கு solid பொட்டன்ஷியல் யார் கொடுக்குறா அப்படின்னா வாக்யூல்ஸ் தான் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஆஸ்மாசிஸ். இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. வாட்டர் உள்ள வந்து வாட்டர் வெளில போகிறது தான் ஆஸ்மாசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்மாசிஸ் நான் போட்ட டயக்ராம் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் சொல்லலாம். சொல்யூஷன் ஏ ஹை வாட்டர் பொட்டன்ஷியல். ஹை வாட்டர் பொட்டன்ஷியல்னா என்ன அர்த்தம்? அங்கே solute இல்லை, பியூர் வாட்டர் இருக்கு, ஆர்ஓ வாட்டர், ஹை சொல்யூஷன் பொட்டன்ஷியல். அதே சொல்யூஷன் பி பாருங்க, லோ வாட்டர் பொட்டன்ஷியல். லோ வாட்டர் பொட்டன்ஷியல்னா அங்கே சொல்யூட் இருக்கு, வாட்டர்ல சால்வெண்ட்ல சொல்யூட் இருக்கு. ஸோ லோ solute பொட்டன்ஷியல். ஓகே, இதை ரெண்டா பிரிக்கிறோம் நம்ம. ஏ சொல்யூஷன் பி இதையும் செமி பெர்மியபிள் மெம்பர் வழியாக பிரிக்கிறோம். நெட் டைரக்ஷன் அண்ட் ரேட் ஆஃப் ஆஸ்மாசிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெஷர் கிராடியன்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட். அப்போ ப்ரெஷர் கிராடியன்ட்டும் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட்டும் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். வாட்டர் மூவ் ஃப்ரம் இட்ஸ் ரீஜன் ஆஃப் ஹையர் கெமிக்கல் பொட்டன்ஷியல், அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷன் உள்ள இடத்துல இருந்து டு இட்ஸ் லோவர் கெமிக்கல் பொட்டன்ஷியல் அன்டில் ஈக்குவலிபிரியம் இஸ் ரீச்டு. அதாவது இட்ஸ் இந்த வாட்டர் கொடுக்குறாங்க. வாட்டர் மாலிகூல்ஸ் எங்கே ஹையாக இருக்கோ அதுலேருந்து வாட்டர் மாலிகூல்ஸ் எங்கே லோவாக இருக்கோ அங்கே போகும். இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது ஏ சொல்யூஷனில் வாட்டர் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர் தன் த பி சொல்யூஷன். அங்கே வந்து உங்களுக்கு ஒரே கலராக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன இருக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா solute மாலிகூல்ஸ் இருக்கும், வாட்டர் மாலிகூல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே தான் உங்களுக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? வெறும் வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும்தான். ஓகே, ஓகே, உங்களுக்கு வந்து டயக்ராம் வழியாகவே கொடுத்துருக்காங்க, கவனிங்க. இந்த கலரிங் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா solute. ஓகேவா? அந்த ப்ளூ கலராக உள்ளது வாட்டர். அப்போ இங்கே பக்கம் நேச்சுரலாகவே வாட்டர் அதிகமாகவே இருக்குது, இந்த பக்கம் வாட்டரில் solute அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த டயக்ராம் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ உங்களுக்கு solute வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குன்னு மைண்டில் வச்சிங்கன்னா பி சொல்யூஷனில் solute அதிகமாக இருக்குது. ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் லோ. அப்போ வாட்டர் எங்கே அதிகமாக இருக்குது? சொல்யூஷன் ஏ. அப்போ வாட்டர் சொல்யூஷன் ஏல அதிகமாக இருக்குது, சொல்யூஷன் பியில் கம்மியாக இருக்குது. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ த ஏ சொல்யூஷன் டு பி. ஓகேங்களா? அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அட் ஈக்குவலிபிரியம் சமநிலை அடையிற வரைக்கும் த டூ சேம்பர் ஷுட் ஹாவ் த சேம் வாட்டர் பொட்டன்ஷியல் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு இந்த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ்மாசிஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம பொட்டேட்டோ ஆஸ்மோமீட்டர் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், எப்படி நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகே, ஒரு பொட்டேட்டோவை அழிஞ்சிட்டு அந்த இதில் நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வெளியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உள்ளார, அதாவது பொட்டேட்டோக்கு உள்ளார சுகர் சொல்யூஷனை வைக்கிறோம். வெளியில் வந்து வாட்டர் வைக்கும்பொழுது சுகர் சொல்யூஷன் லெவல் வந்து அதிகமாகும். அந்த பின்ஸ் வந்து அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. மேக் ஏ கேவிட்டி இன் ஏ பொட்டேட்டோ டியூபர். பொட்டேட்டோவில் ஒரு கேவிட்டியை இது பண்ணுறோம், பெரிய பொட்டேட்டோவில். இன் திஸ் போர் கான்சன்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷன், அது உள்ளார நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷனை உள்ள ஆட் பண்ணுறோம். ஐ மீன் ஜீனியோ உப்போ போட்டு நல்லா கரைச்சி நல்லா கான்சன்ட்ரேஷனை ஊற்றுறோம். திஸ் செட்டப் இஸ் கால்டு பொட்டேட்டோ ஆஸ்மோமீட்டர்னு சொல்கிறாங்க. இந்த செட்டப்புக்கு பிளேஸ் இட் இன் ஏ வாட்டர், அது ஒரு வாட்டர் பீக்கர் ஃபுல்லாக வாட்டரில் வச்சு ஃபுல்லாக முழுகாமல் வயசு ஒரு 75% அந்த பொட்டேட்டோ தண்ணி இருக்கிற மாதிரி வைக்கிறோம். வாட்டர் என்டர் கேவிட்டி டியூ டு ஆஸ்மோமீட்டர். ஏன்னா உள்ள வந்து கான்சன்ட்ரேஷன், எதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது? சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, வெளியில் வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இட்ஸ் பிளேஸ் டு த லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர், உள்ள மூவ் ஆகி போகுது, அதனால உள்ள வந்து வாட்டர் லெவல் அதிகமாகும். ஓகே, ஏ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஆஸ்மாசிஸ், ஆஸ்மாசிஸ்க்கான டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஷ்யூ பண்ணாலும் உங்களுக்கே தெரியும் என்னது, ஃபில்டு வித் த சுக்ரோ சொல்யூஷன். இது உள்ள என்ன போட்டிருக்காங்க, என்ன சொல்யூஷன் இருக்குன்னா சுக்ரோ சொல்யூஷன் இருக்கு. இஸ் கெப்ட் இன்வெர்டட் இன் ஏ பீக்கர் கண்டெய்னிங் பியூர் வாட்டர். தலைகீழாக கவுத்து வைக்கிறோம் பீக்கரில். பீக்கரில் ஃபுல்லாக இருக்கிறது பியூர் வாட்டர். அந்த டிஷ்யூ ஃபனலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரோஸ் வாட்டர். சுக்ரோஸ் வாட்டர் ஒரு சொல்யூஷன். அதில் வந்து அது உங்களுக்கு வாட்டரோடைய பொட்டன்ஷியல் அங்கே லோ, பீக்கரில் வாட்டரோட பொட்டன்ஷியல் ஹை. ஸோ அந்த டிஷ்யூ ஃபனலோடைய டிப் ரீஜன், மவுத் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
செமி பெர்மியபிள் மெம்பரோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாட்டர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா பீக்கர் டு த டிஷ்யூ ஃபனல். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து வாட்டரோட பொட்டன்ஷியல் பீக்கரில் அதிகமாக இருக்குது, டிஷ்யூ ஃபனலில் வாட்டரோட பொட்டன்ஷியல் லோவாக இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து செமி பெர்மியல் மெம்பரின் எக்ஸாம்பிள் எக்ஸெல் மெம்பரின் பயன்படுத்தலாம். ஸோ வாட்டர் மூவ் இன்டு த டிஷ்யூ ஃபனல், ஃபனல்குள்ளே போகுது. அஸ் எ ரிசல்ட் த லெவல் ஆஃப் சொல்யூஷன் இன் த டிஷ்யூ ஃபனல் ரைசஸ். இட் கண்டினியூஸ் டில் த ஈக்குவலிபிரியம் ரீச். அது வந்து அது ஃபுல்லாக ரெண்டுமே ஈக்குவல் ஆகிற வரைக்கும் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து அக்ரோஸ் ஆகும். ஓகேங்களா? இது ஃபிகர் ஏ. ஃபிகர் பியில் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எகெயின்ஸ்ட் த ப்ரெஷர் கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, லோ வாட்டர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதில் ப்ரெஷர் கொடுக்குற பொழுது இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். வாட் யூ மீன் த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆர்ஓ வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, ஆர்ஓ வாட்டர்னா என்ன, உங்களுக்கு வந்து அந்த வாட்டரில் மிக்சர் ஆஃப் வாட்டரில் உங்களுக்கு சால்ட்டு நிறைய இருக்கும், சோடியம் பொட்டாசியம் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த ஆர்ஓ சிஸ்டம் என்ன செய்யுது, உள்ளே வந்து ஒயிட் கலர் பாக்ஸாக இருக்கும் அந்த சிஸ்டத்தில். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷனை பியூர் வாட்டரை பிரிக்கிறாங்க. அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது உள்ளார. ஓகேங்களா? அப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் பவர் கொடுத்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து வாட்டர் மட்டும் பிரிக்கிறோம். தட் இஸ் கால்டு ஆர்ஓ, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஸ்மாசிஸ். ரிவர் ஆஸ்மாசிஸ் அப்படியே உல்ட்டா, லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதுதான் ஆர்ஓ அப்படிங்கிறத அந்த இந்த கேட்டகரியில் பி டயக்ராமில் கொடுக்குறது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஏன்னா ப்ரெஷர் மேலே கொடுக்குறோம் அதனால. ஓகே, பியில் கொடுக்குறாங்க பாருங்க. இஃப் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் அப்ளைடு ஃப்ரம் த அப்பர் பார்ட் ஆஃப் த ஃபனல், மேலே வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம். நோ வாட்டர் டிஃப்யூசஸ் இன் டு த ஃபனல், அந்த அந்த ஃபனல் வழியாக வாட்டர் டிஃப்யூசஸ் ஆகாது, ஏன்னா மேலே ப்ரெஷர் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? திஸ் ப்ரெஷர் ரிக்வயர்ட் டு ப்ரிவெண்ட் வாட்டர் டிஃப்யூஷன் இஸ் த ஆஸ்மாசிக் ப்ரெஷர். திஸ் ப்ரெஷர் ரிக்வயர்ட் டு ப்ரிவெண்ட் வாட்டர் டிஃப்யூஷன், வாட்டர் உள்ளே வராமல் தடுக்கிறக்கூடிய ப்ரெஷர் கொடுக்கறது தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா மீனிங் தெரியுதா? டு ஸ்டாப் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர், டு ஸ்டாப் த டிஃப்யூஷன். ஓகேங்களா? அது டிஃப்யூஷனை ஸ்டாப் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நல்ல மைண்டில் நோட் பண்ணிங்க, முக்கியமானது. திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சொலிட் கான்சன்ட்ரேஷன். மோர் த சொலிட் கான்சன்ட்ரேஷன், சொலிட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் பொழுது கிரேட்டர் வில் பி த ப்ரெஷர் ரிக்வயர்ட் டு ப்ரிவெண்ட் வாட்டர் டிஃப்யூஷன். ஒரு ப்ரெஷர் தேவை வாட்டர் டிஃப்யூஷன் ஆகாமல் இருக்கிறது. ஓகேங்களா? நியூமரிக்கலி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அதாவது அந்த டிஃப்யூஷனை ஸ்டாப் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இஸ் ஈக்குவலன்ட் டு த ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். அப்போ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஈக்குவல், பட் த சைன் இஸ் ஆப்போசிட். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து பாசிட்டிவ், இது ரொம்ப முக்கியமாப்பா. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து பாசிட்டிவ், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்னா மைனஸில் இருக்கும், ஆனால் நம்பர் வந்து சேமாக தான் இருக்கும். அதில் உள்ள சார்ஜஸ் தானே. ஏன்னா ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் பியூர் வாட்டரில் 0, அதே சொல்லிட்டு உள்ள வாட்டரில் நெகட்டிவ் தானே. ஓகேங்களா? அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா மேலே கொடுக்குற ப்ரெஷர் டு ஸ்டாப் த ஆஸ்மாசிஸ். அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலும் ஈவன், பட்டு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோலைசிடு, இது பிளாசிடு, இது டர்ஜிட். இதுக்கு பேர் பிளாஸ்மோலைசிஸ் சொல்லுவாங்க, சாரி. ஓகே, பிளாஸ்மோலைசிஸ். ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் ஹைப்போடானிக்கா, ஐசோடானிக்கா, ஹைப்பர்டானிக்கா அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் சொல்யூஷனை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இப்போ ஏல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சொல்யூஷனில் இருக்குது. அப்போ இது தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சொல்யூஷன் பற்றி தெரியணும். ஐசோடானிக், ஹைப்பர்டானிக், ஹைப்போடானிக். டானிக்னா லிக்யூட். இப்போ ஐசோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேம், உங்களுக்கே தெரியும். ஐசோடோப்ஸ், ஐசோமர், ஐசோபார், கெமிஸ்ட்ரி நிறைய படிப்பீங்க. ஐசோ அப்படிங்கிறது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ப்ரெஷரும் செல்லில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் ஈவனாக இருக்கும்.
அப்படி ஈவனாக இருந்ததுன்னா அது ஐசோடானிக். ஹைப்போடானிக்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய வாட்டரில் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது. நம்ம போடக்கூடிய பிளான்ட் செல்லில் வந்து கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு ஹையாக இருக்குது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்? வாட்டர் வந்து செல்லுக்குள்ளே போயிடும். வாட்டர் செல்லுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? பிளாஸ்மா மெம்பருக்கும் அங்கே உள்ள செல்வாளுக்கும் கேப் இருக்கும். அப்போ பிளாஸ்மா மெம்பரின் உப்பி செல்வாலோட அட்டாச் ஆகிருக்கும். தட் இஸ் கால் என்ன கொடுக்குறாங்க? டர்ஜிட். டர்ஜிட்னா மீனிங் அதான், உப்பி இருக்கு பாருங்க. டர்ஜிட்னா மீனிங் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி செல்வால் இங்கே இருக்குன்னா பிளாஸ்மா மெம்பரின் இங்கே இருக்கும். பட் டர்ஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வால் இங்கே இருக்குன்னா பிளாஸ்மா மெம்பரின் இதை ஒட்டியே இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் கால் டர்ஜிட். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இஃப் ஏ எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் பேலன்சஸ் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த சைட்டோபிளாசம். எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் நம்ம எந்த பீக்கரில் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சைட்டோபிளாசம் ப்ரெஷர் இருக்குது. இட் இஸ் கால்டு ஐசோடானிக். ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா, பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா ஐசோடானிக். எந்த பிரச்சனையும் கிடையாது, செல் அப்படியே தான் இருக்கும். தட் இஸ் கால்டு பிரச்சனை இல்லை. when a cell or tissue is placed with isotonic solution, there is no net flow of water. And isotonic cell அந்த tissue or செல்லுக்கும் அங்கே அது இருக்கக்கூடிய வாட்டர் மீடியத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டிஃப்ரென்ஸஸும் இல்லை. ஓகேங்களா? there is no net flow of water towards inside or outside. Water flow is equilibrium இருக்கு. such cells said எப்படி சொல்றோம்? to be flaccid அப்படிங்கிறாங்க. flaccid அப்படின்னா அது இயல்பாகவே இருக்கு. flaccid. if the external solution is more dilute, எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் ஹைப்போடானிக்காக இருக்கா தான் டைலூட்னு சொல்கிறாங்க. ஹை வாட்டர் பொட்டன்ஷியல் தென் த சைட்டோபிளாசம் இட் இஸ் ஹைப்போடானிக். செல் ஸ்வெல்ஸ் டர்ஜிட், செல் உப்புது, இட் இஸ் க ஹைப்போடானிக் சொல்யூஷன். ஓகேங்களா? இஃப் எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் மோர் கான்சன்ட்ரேட்டட், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு, செல்லுக்குள்ளே இருக்க வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிடும், இட் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூட் தென் சைட்டோபிளாசம் இஸ் ஹைப்போடானிக். அப்போ ஆகும்பொழுது பிளாஸ்மோலைஸ்டு செல் வந்து என்ன செய்யுது? அந்த பிளாஸ்மா மெம்பரின் தான் சுருங்கும். செல்வால் சுருங்காது. செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின், புரோட்டீன். அது சுருங்கவும் சுருங்காது, விரியவும் விரியாது. அதனால தான் செல்லு ஒரு ஷேப்பாக இருக்கு. ஆனால் பிளாஸ்மா மெம்பரின் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அது இருக்க மெட்டீரியல்லாம் வாட்டருக்கு வந்துடும். செல்லு ஷேப்போட தான் இருக்கும், பட் அந்த பிளாஸ்மா மெம்பரின் சுருங்கிடும். அப்படியே பார்த்தாலே தெரியுது பிளாஸ்மோலைஸ்டு. ஓகேங்களா? இந்த டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியணும். ஹைப்போடானிக், ஹைப்பர்டானிக், ஐசோடானிக். ஓகேங்களா? when a cell placed with hypotonic solution, water move from the cell area high water potential across the membrane of the outside area of the lower water potential போகுது. the cell என்ன செய்யுது? shrink ஆயிடுது, சுருங்கியது. it is called plasmolysis. water is first lost from cytoplasm and then from the vacuole. first cytoplasm தான் water loss ஆகுது, அதுக்கப்புறம் cytoplasmல water loss ஆயிடுது. during plasmolysis என்ன ஆகுது? the cell membrane and the protoplast of the plant cell என்ன shrink, சுருங்குது. always from its cell wall. always from cell wall இருந்து சுருங்குது. cell wall சுருங்குது. it is or said to be plasmolyzed அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. plasmolyzed. next, plasmolysis is usually reversible. reversible. plasmolysis மறுபடியும் ஒரு நல்ல சொல்யூஷன் ஐசோடானிக்ல போட்டோம்னா அது ரிவர்சிபிள் ஆயிடும். when the cells are placed in hypotonic solution, water diffuses into the cell. water மறுபடியும் உள்ள போகும். as a result, the cytoplasm build up the pressure against the wall. it is called turgor pressure. turgor pressureங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சுருங்கி போன பிளாஸ்மோலைஸ்டு செல்லை தூக்கி ஹைப்போடானிக் சொல்யூஷனில் போட்டோம்னா, சால்ட் கம்மியாக உள்ள வாட்டரில் போட்டோம்னா அந்த வாட்டர் உள்ளே போய் அப்படியே என்ன செய்யும்? உப்ப ஆரம்பிக்கும். அப்போ உள்ளே போன வாட்டர் வந்து அந்த செல் மெம்பரின் மேலே ப்ரெஷர் கொடுக்குது. அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் டர்கார் ப்ரெஷர். அதுக்கு இன்னொரு பேர் வால் ப்ரெஷர். அந்த உள்ளே போன வாட்டர் வந்து கொடுக்குது against the pressure exerted by the protoplast due to the entry of water against the rigid wall is called pressure potential. அதான் சைப்பின்னு சொல்றாங்க. the cell does not rupture due to the rigidity of the cell wall. செல் வால் உறுதித்தன்மையுடைய கைட்டின் மெம்பரின் ஆனதுனால, கைட்டின் என்ற கெமிக்கல் காம்பவுண்ட் ஆனதுனால அது உடையாம சுருங்காம அப்படியே இருக்கு. turgor pressure causes the enlargement and extension of the growth of the cell. ஒரு செல்லு குரோ ஆகிறதுக்கு எது தேவை அப்படின்னா turgor pressure is very important. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம்.
நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஸ்லைட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இம்பிபிஷன். ஸோ வாட் இஸ் இம்பிபிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இம்பிபிஷன். ஓகே, இப்போ டர்கார் ப்ரெஷர்னா என்னது? த ப்ரெஷர் எக்ஸர்டட் ஆன் த வால் ஆஃப் த செல் பை வாட்டர். அதுதான் அதுக்கு பேர், இன்னொரு பேர் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் நம்ம சொல்லுவோம். ஸோ வால் ப்ரெஷர்னா என்னதுன்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த வால் ஆன் த என்னது வாட்டர் மாலிகுல். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா இம்பிபிஷன். ஸோ வாட் இஸ் இம்பிபிஷன்? இம்பிபிஷன் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப், இது ஒரு டைப் ஆஃப் ஆஸ்மாசிஸ். ஓகேங்க, அதான் டிஃப்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஆஸ்மாசிஸ்னாலும் டிஃப்யூஷனாலும் ஒன்று தான். ஓகே, இட் இஸ் ஏ டைப் ஆஃப் என்ன கொடுக்குறாங்க, டிஃப்யூஷன் இன் விச் த வாட்டர் இஸ் அப்சார்ப்டு பை சாலிட். வாட்டர் வந்து யார் அப்சர்வ் பண்ணுறா? சாலிடு அப்சர்வ் பண்ணுது. கொலாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. வாட்டர் அப்சார்ப்டு பை சாலிட் இன்க்ரீசிங் தர் வால்யூம். வால்யூம் அதிகமாக. எக்ஸாம்பிள் அப்சார்ப்ஷன் வாட்டர் பை த சீட் அண்ட் ட்ரை வுட். ஒரு விதை வந்து வாட்டர் எடுக்கிறது இம்பிபிஷன். அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை த சீட். ஒரு மரக்கட்டை தண்ணியில் போடுறோம், அந்த மரக்கட்டை தண்ணியை உறிஞ்சுது. தட் இஸ் கால்டு இம்பிபிஷன். ஓகேங்களா? இம்பிபிஷன் சிம்பிள். வாட்டர் அப்சார்ப் பண்ண ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவை. ஒரு டைப் ஆஃப் ஆஸ்மாசிஸ் அப்சார்பண்ட். இதுக்கு பேர் தான் அப்சார்பண்ட். இங்கே யார் அப்சார்பண்ட்டாக கொடுத்துருக்காங்க? சீடும் விட்டு அப்சார்பண்ட். ஓகேங்களா? அப்சார்பண்ட் இஸ் ரிக்வயர்டு. ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் வித்தவுட் ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷன் இங்கே உருவாகலை, வாட்டர் மட்டும்தான் அப்சர்வ் ஆகுது. ஓகேங்களா? நல்லா முக்கியம். இங்கே சொல்யூஷன் உருவாகுதா? சீடு வந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு சொல்யூஷன் உருவாகுதா? இன்னும் ஒன்லி வாட்டர் அப்சர்வ் பண்ண நடக்குது. மரக்கட்டை தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு அங்கே சொல்யூஷன் கொலாய்டில் உருவாக்குது இல்லை. ஸோ த ப்ரெஷர் டியூ டு த ஸ்வெல்லிங் ஆஃப் வுட் கேன் ஸ்ப்ளிட் ராக். நல்லா தெரிஞ்சுங்க. அந்த ப்ரெஷர் டியூ டு த ஸ்வெல்லிங் ஆஃப் வுட் ஆர் சீடு. ஒரு விதையில தண்ணிப்பட்டு அது அந்த ப்ரெஷர் கொடுக்குது இல்லையா அந்த சீடு, அது ஒரு 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 பாறையை உடைச்சி மண் துகளை ஆக்கிடுங்கிறாங்க. சீலிங் ஆர் எமர்ஜ் அவுட் ஆஃப் த சாயில் டியூ டு த இம்பிபிஷன் ப்ரெஷர். இது 1 மார்க். அப்போ சீடிங் வந்து ஒரு விதை வந்து ஒரு, இந்த டயக்ராம் பாருங்க, முதச்சி வெளில வருது அப்படின்னா அது எந்த ஃபோர்ஸில் வருது அப்படின்னா இம்பிபிஷன் ப்ரெஷர், இம்பிபிஷன் அழுத்தத்தில் தான் வருது. ஸோ இம்பிபிஷன் ரெக்கார்டு டிஃபரன்சஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட். இம்பிபிஷன் எதெல்லாம் நடக்குது? கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் டிஃபர் ஆகிறதுனால நடக்குது. வாட்டர் பொட்டன்ஷியல் கிராடியன்ட் பிட்வீன் அப்சார்பண்ட் அந்த சீடு அண்ட் த லிக்விட் இம்பர்டர். எந்த அளவுக்கு உள்ள வாட்டர் போயிருக்கு அந்த சீடுக்குள்ள. அஃபினிட்டி பிட்வீன் அப்சார்பண்ட் சீடுக்கும் அந்த லிக்விடுக்கும் இருக்கக்கூடிய அஃபினிட்டி, ஈர்ப்பு. தண்ணி நிறையா போணுச்சுன்னா நிறைய வேகமாக இதாகும், தண்ணி கம்மியாக போணுச்சுன்னா கம்மியாக தான் இம்பிபிஷனோட எஃபெக்ட் இருக்கும். இதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோன்னா எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இது பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஸ்கூலில் படிப்பாங்க, அவங்களுக்கு என்னோடய வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். படிங்க. எவ்வளவோ செலவு பண்ணி நம்ம வந்து நீட் கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கிறோம். இது என்னால் முடிஞ்ச ஒரு எஃபோர்ட்டு. ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன். டைம் பார்த்தாலே தெரியும், 11:20 நைட் டைம், பிஎம்னு கொடுத்துருக்கு. இந்த டைமில் இதே மாதிரி நான் எஃபோர்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். புரியுது புரியலன்னு சொல்லுங்கள். உங்களை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ரிஷியேஷன் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் நைட். ஓகே, தேங்க்யூ.